இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. ரூபாய் நோட்டு விவகாரத்துல மாநிலங்களவையில பிரதமர் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அந்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரிச்சு பிரதமர் மோடி இதுக்கு பதிலளிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு ரூபாய் நோட்டு விவகாரத்துல விவாதிக்க ஏன் தயங்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த நிலைமையில ஏடிஎம்ல 2000 ரூபாய் வரைக்கும் பணம் எடுக்கலாம். இருந்தாலும் மக்கள் படுற சிரமத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட் வங்கி ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி நாடு முழுவதுமாக 2500 பெட்ரோல் பேங்குகள்ல 2000 ரூபாய் வரைக்கும் பணம் பெற அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா மக்கள் படுற சிரமம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருபுறம் இந்த பணப்புழக்க மாற்றத்திற்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில அதானி அம்பானி போன்ற சில தொழிலதிபர்களுக்கு முன்கூட்டியே இப்படி ஒரு நிலைமை வரப்போகுது அப்படின்னு தெரியும்னு சில பல விஷயங்கள் வெளிவந்த வண்ணமா இருக்கு. அதனால இந்த மாற்றங்கள் நாட்டினுடைய நலனுக்கு சாதகமானதா இல்ல சாதகமற்றதா அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறியே இருக்கு. இந்த நிலைமையில திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் எல்லா பொருட்கள்லயும் எக்ஸ்பைரி டேட் இருக்கிற மாதிரி ரூபாய் நோட்டுகளுக்கும் எக்ஸ்பைரி டேட் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு புதிய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதாவது எடுத்துக்காட்டா ஒவ்வொரு ரூபாய் நோட்டும் 5 வருடம் வரை தான் செல்லுபடியாகும் அப்படின்னு நிர்ணயித்தா எல்லா பணமும் பகிரங்க கணக்குக்கு வந்தே ஆகணும். அதுதான் அந்த யோசனை. இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு அப்படின்னு பலருடைய பாராட்டுகளையும் பெற்று வருகிறார் அந்த மாணவர். நேயர்கள் உங்களுடைய கருத்தையும் நம்மளுடைய கமெண்ட் பகுதியில பதியலாம். சமூக நோக்கோடு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.